நாட்டின் 26வது தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானேஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை ஞானேஷ்குமார் பதவி வகிப்பார். மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை தமிழகத்துக்கு மிகவும் அவசியம். தமிழ், ஆங்கிலம் அவசியம். அதே நேரத்தில் இன்னொரு மொழியை குழந்தைகள் கற்றுக்கொள்வது அவசியம் என கோவை மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி வேண்டாம் என்பது எல்லாம் பழைய கதை. அதெல்லாம் இனி தமிழகத்தில் எடுபடாது என்றும் கூறினர். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குடும்பத்தினருடன் கும்பமேளாவில் புனித நீராடினார். கும்பமேளா சிறந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இங்கு நீராடுவது பெரிய வெற்றி நம்பிக்கை, கலாச்சாரத்தின் சின்னமென கூறினார். சாவர்கர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து ராகுலுக்கு நிரந்தர விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் லோக்சபா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவர் Z+ பாதுகாப்பில் உள்ளார். விசாரணையில் அவர் கலந்து கொண்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு விலக்களிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். திருநெல்வேலியில் கடந்த 7ஆம் தேதி நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அவரை வரவேற்க வயதான பெண்களை லாரிகளில் அழைத்து வந்ததாக பாஜகவினர் குற்றஞ்சாட்டினர். முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க வயதான பெண்களை லாரிகளில் அழைத்து வந்தது மனித உரிமை மீறல். எனவே லாரிகளில் அழைத்து வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணி புகார் அளித்துள்ளார். சபரிமலை சன்னிதானத்தில் 18 படிகளில் ஏறியதும் கொடிமரத்தின் இரு பக்கங்கள் வழியாக சென்று ஐயப்ப சுவாமியை அதிக நேரம் தரிசிக்கும் புதிய திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளது. பங்குனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை மார்ச் 14 திறக்கப்படும் போது அன்று முதல் 6 நாட்கள் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த CBSE முடிவு செய்துள்ளது. 10ஆம் வகுப்பை தொடர்ந்து CBSE 12ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். வேளச்சேரி பரங்கிமலை இடையே ஜூன் மாதம் முதல் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு 495 கோடி ரூபாயில் வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கியது. 4.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 167 தூண்களுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆதம்பாக்கம், தில்லை, கங்காநகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் திட்டம் தாமதமானது. நீதிமன்றம் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதை அடுத்து பறக்கும் ரயில் பால பணிகள் 70% நிறைவடைந்துள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 8,035 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளியின் விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெண்களுக்கான புற்றுநோய் தடுப்பூசி 5 முதல் 6 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன்துறை அமைச்சர் பிரதாப் ஜாதவ் தெரிவித்தார். 9 வயது முதல் 16 வயதுக்குட்பட்டவர்கள் தடுப்பூசி போட தகுதி உடையவர்கள். ஆராய்ச்சிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காலையில் லேசான பனிமூட்டமாகவும் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. தமிழகத்தில் இன்ஃபுளுயன்சா தொற்று அதிகரித்து வருவதால் குழந்தைகள், முதியோர், இணை நோயாளிகள், கர்ப்பிணியர் உள்ளிட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிதல் அவசியம். முகம், கண்கள், மூக்கு பகுதியை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும். இடைவெளி விட்டு பேசுவதும், இருமும் போது கைக்குட்டை பயன்படுத்துவதும் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் கத்தி முனையில் மிரட்டி கணவர் முன்பே வட மாநில பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஒடிசாவைச் சேர்ந்த பெண் அளித்த புகார் படி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நதீம், டானிஷ், 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவலி அருகே கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அசோக்குமார் குடும்ப தகராறு காரணமாக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மற்றும் 3 குழந்தைகளை சரமாரியாக வெட்டி தப்பியோடியுள்ளார். இதில் குழந்தைகள் அருள் பிரகாஷ், வித்யதாரணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மனைவி தவமணி மற்றும் மகள் அருள்குமாரியை மீட்ட போலீசார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அசோக்குமாரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி யுவராஜை ராசிபுரம் போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். தமிழகத்தில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் 15 வரை வனத்துறை தடை விதித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது காட்டுத்தீ போன்ற அபாயங்கள் ஏற்படும் என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கோவை தொடர் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்புகள் சார்பில் காசியில் திதி கொடுக்கப்பட்டது.
இறந்த அனைவருக்கும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்தியா மற்றும் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். எங்களை பொறுத்தவரை அவர்கள் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று. அவர்கள் அதிகமாக வரி விதிப்பதால் நாங்கள் அங்கு செல்ல முடியாது என்றும் சொன்னார். நேட்டோ அமைப்பில் உக்ரைனை சேர்ப்பதை அனுமதிக்க முடியாது என சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா மீண்டும் உறுதியாக கூறியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது.